வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஃபாஸ்ட் சார்லி அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நம்ம பழைய ஜேம்ஸ் பாண்டான பியர்ஸ் பிராஸ்னன் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. ஒரு ஹிட்மேனோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை நகரும். ஆக்சுவலா பியர்ஸ் பிராஸ்னன் வந்து ஸ்டான் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட கிட்டத்தட்ட 20 வருஷமா வந்து ஹிட்மேனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப லாயலான ஒரு பர்சனா இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். ஸ்டானை பொறுத்த வரைக்குமே தன்னோட எம்ப்ளாயிஸை ரொம்ப நல்லா பாத்துக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. இந்த ஸ்டான் கேங்குக்கு ஒரு ரைவல் கேங் இருக்கு. அந்த கேங்கோட பேர் தான் பெக்கர் கேங். பெக்கர் கேங் எதிர்பாராத ஒரு சமயத்துல இந்த ஸ்டான் கேங்கை வந்து அட்டாக் பண்றாங்க. அதுல ஒரே ஒரு நபர் தான் பொழைக்கிறாரு, அவர் தான் சார்லி. இதுக்கு காரணமானவங்களை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக சார்லி அந்த ரிவெஞ்ச் மோட்குள்ள போறாரு. ஸோ போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் தி எண்ட் ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. படத்தோட டைட்டில் என்னவோ ஃபாஸ்ட் சார்லின்னு வச்சிருக்காங்க. ஆனா இந்த படம் போன பேஸ் என்னவோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்லாம் இல்ல, கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ல தான் போயிட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நிறைய காட்சிகள் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அந்த சார்லியோட இன்ட்ரடக்ஷன் சீன்ஸ், அது ரிலேட்டடான சீக்வன்சஸ், அது எல்லாமே ரொம்ப நீட்டாவே அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஹீரோயினோட ரோல், எஸ்பெஷலி அவங்க பண்ணக்கூடிய அந்த ப்ரொஃபஷன் அப்படின்றது ஒரு வித்தியாசமான ப்ரொஃபஷனா இருந்துச்சு. டாக்ஸி டோமிஸ்ட் அப்படின்றது தான் அவங்களோட ப்ரொஃபஷன். டாக்ஸி டோமி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இறந்து போன விலங்குகள் இருக்கும்ல, அதோட ஸ்கின்னை மட்டும் எடுத்துட்டு அதுக்குள்ள வந்து திங்ஸை ஸ்டஃப் பண்ணி அந்த விலங்கு உயிரோட இருக்கிற மாதிரி சும்மா டிசைன் பண்ணி வைக்கிற ஒரு ஆர்ட். இந்த ஆர்ட் பத்திய சில விஷயங்கள்லாம் வந்து இதுல காட்டியிருந்தாங்க. அது பயங்கர இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல சர்ப்ரைஸ் அட்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கும். ஆக்சுவலா படம் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் வரும், அது ரொம்பவே நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு இதுல அந்த லாண்ட்ரியில வரக்கூடிய காட்சியா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகுற அந்த காட்சியா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நீட்டா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸை பார்க்கும்போது அந்த கோட்டோட கிளைமேக்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு டிராமா தான் இருக்கும். பட் ஸ்டில் அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்றது இந்த படத்துல வச்சிருப்பாங்க. ஓவரால் டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியும். ஸோ ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். பெருசா போர் அடிக்காம தான் போச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்டா வயலண்டான சில மர்டர்ஸ் வருமே தவிர மற்றபடி தாராளமா பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.